நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம பணக்காரனும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பணக்காரன் இந்த விஷயம்லாம் பண்ணுறது இல்லை. ஓகே. அப்போ நம்ம பணக்காரன் ஆகணும்னா பணக்காரன் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்கேமில் வந்து எல்லாம் என்ன நடக்கும்னா, இனிஷியல் பீரியடில் யார் யாரெல்லாம் பணம் போடுறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு 50% அந்த மணி வந்தோடனே ஆதி பண்ண நமக்கு திரும்பி வந்துருச்சு. அதனால கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்குது, மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, டிப்பிக்கலாக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டையில் இருக்கும். அதில் போயிட்டு நீ வா. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து புவர் பீப்புள். அவங்க தான் புவர் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஈஸிலி தே கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட். இனிஷியல் பீரியடில் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் என்ன ஆகும்னா, மோர் அண்ட் மோர் பீப்புள் ஜாயின் ஆகும்போது நீங்கள் என்ன ஸ்கேம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடலாம். அந்த காலத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு ஓடி போயிட்டாங்க, அல்லது ஃபஸ்ட்டு ஒரு 1 year 2 years இது மாதிரி எல்லாரும் ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோலி அவங்க மறந்து போயிட்டு தே வில் பேக் டு தேர் நார்மல் லைஃப். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா நீங்கள் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க பீப்புள்ஸ்க்கு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். சரி, நீங்கள் நான் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் வந்தேன். இப்போ ட்ரெண்டிங்காக எது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V3 ஆட்ஸ் அப்படின்ற ஒன்று போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்காக. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதில் சேர்ற மக்களோட பேஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். பல பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஸ்கேம்ன்றாங்க. பல பேர் ஆனால் அதுக்கு ரொம்ப ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. எனக்கு புரியல அது என்ன விஷயம் அப்படின்றது. நான் ஏன் அதை உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இந்த ஸ்கேம் பற்றி? டெஃபினட்டாக இது ஸ்கேம் தான். ஓகே. ஏன்னா நீங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்து விடணும். ஆமாம். அதுக்கப்புறமா நீங்கள் வேலையே செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் அதோடைய வீடியோவை பாருங்கள், 2 hours 3 hours பாருங்கள், நீங்கள் வந்து வில் மேக் மணி அப்படிங்கிறாங்க. ஆமாம். இப்போ வந்து என்னென்னா, ஸ்கேமில் வந்து எல்லாம் என்ன நடக்கும்னா, இனிஷியல் பீரியடில் யார் யாரெல்லாம் பணம் போடுறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐஎஃப்எஸ் ஸ்கேம் வந்தது. ஐஎஃப்எஸ் ஸ்கேமில் 7% வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தரேன் அப்படின்னாங்க. சப்போஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 7,000 ரூபா. ஸோ 7,000 ரூபா 14 மாதம் கொடுத்தாலே உங்களுக்கு 98,000 ரூபா தான். ஆமாம். நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 7,000 ரூபா கொடுக்குறாங்க, படம் வருது, அப்புறம் ஒரு 50% அந்த மணி வந்தோடனே ஆதி பண்ண நமக்கு திரும்பி வந்துருச்சுப்பா, அதனால கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்குது, மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, அங்கே போட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு கூட தரேன், அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க, 7% தானே கொடுக்குறாங்க, நான் வந்து அதுக்கு பதிலாக டபுளாக கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா உங்களுக்கு 1,05,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி கொண்டு வராங்க. ஸோ இது வந்து டிப்பிக்கலாக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டையில் இருக்கும். அதில் போயிட்டு நீ வா, இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆளுங்களை சேர்க்கறது, ஒருத்தர் 2 பேர் அப்படி காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இனிஷியல் பீரியடில் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ அவங்க அந்த ஒரு 14 months திருப்பி கொடுத்தாலே அதில் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன ஆகும்னா, இந்த மோர் அண்ட் மோர் பீப்புள் ஜாயின் ஆகும்போது அது ரொம்ப பெருசாகிடும். அப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியும் பெருசாக இருக்கும். இந்தியாவில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் என்ன ஸ்கேம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடலாம். அந்த காலத்தில் வந்து மஞ்சள் நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டாக்க நீங்கள் தப்பிச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். இதுக்கு நிறைய பேர் வந்து அதை யாரும் பனிஷ் பண்ணவே இல்லை. சில பேர் என்ன பண்ணாங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு ஓடி போயிட்டாங்க, அல்லது ஃபஸ்ட்டு ஒரு 1 year 2 years இது மாதிரி எல்லாரும் ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோலி அவங்க மறந்து போயிட்டு தே வில் பேக் டு தேர் நார்மல் லைஃப். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கேரண்டி இல்லாமல், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு 7% தான் கேரண்டி தராங்க. ஓகே. ஷார்ட் டேர்மில் வந்து அதை விட அதிகமாக யாரும் கொடுப்பாங்க, கேரண்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஸ்கேம் தான். அதை வந்து நீங்கள் அது ஸ்கேமா இல்லையான்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதுலேருந்து நீங்கள் தயவு செய்து விலகி இருக்கிறது நல்லது. நம்ம எல்லாம் ஸ்கேம்னு சொல்கிறோம், நிறைய பேர் வீடியோவும் போட்டுட்டு இருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அதுக்கு நிறைய ஆதரவு தெரியும் மக்கள், அதாவது அதை யூஸ் பண்ணுற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு மணி ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கரெக்டாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் சார் முடியும்? எந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கேம்னு கன்ஃபார்மாக தெரியும்? இது இல்லை கரெக்ட். இப்போ வந்து யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அதாவது எல்லா விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க, புரியுதுங்களா? முன்னாடி வந்தவங்க அவங்க பணம் அதில் சம்பாதிச்சிருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் லாஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால அது வந்து ஸ்கேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நிறைய ஆளுங்க இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய பணத்தை எல்லாம் முடக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போகணும். அதுக்கு நீங்கள் யூ ஷுட் டேக் 1 or 2 years ஆகும். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. அது
ஸோ பெட்டர் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து டைம் அண்ட் அகைன் இது நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு சமயம் ஒன்று வந்து ஐஎஃப்எஸ்ன்னு வந்தாங்க, இப்போ நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதிரி ஈஸியான வழியில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்கேமில் தான் முடியும். கூடுமான வரையும் அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ஸ்கீம்லாம் அதிகமாக யார் மாட்டுறாங்க அப்படின்னா, அதிகமாக இல்லை, அவங்க மட்டும்தான் மாட்டுறாங்க. யாருன்னா தினக்கூலிக்கு வேலை பார்க்குறவங்க. அவங்கவுங்க மணியை வந்து எந்தெந்த வழியிலலாம் பெருக்கிறது அப்படின்னு தெரியாமல், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இதில் போட்டால் இவ்வளோ தருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. இதில் யாரும் பணக்காரவங்களோ இவங்களோ யாருமே வந்து அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. எதுவுமே தெரியாதவங்க, இன்வெஸ்ட் பண்ணால் என்னன்னே தெரியாதவங்க, ஒரு விஷயம் கற்றுக்கணும் இல்லை பார்க்கணும், இதெல்லாம் வந்து இருந்தால் அது தப்பு, நான் போட மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும் சார்? இப்போ ஒரு ஸ்கீம் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இருக்கணும் அதில்? ஸோ இப்போ என்னென்னா இந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து புவர் பீப்புள். அவங்க தான் புவர் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஈஸிலி தே கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட். அவங்கள வந்து ஈஸியாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் பெருசாக முன்னேற்றம் இல்லை. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டக்குன்னு நம்மளுடைய வறுமையெல்லாம் தீர்ந்து நம்மளும் பணக்கார ஆயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு தான் நிறைய இருக்குது. அதை தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ V3 ஆட்ஸாக இருக்கட்டும், ஆர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து ஐஎஃப்எஸ்ல இவ்வளவு பணம் அப்படின்னதுன்னா யாராவது ஒருத்தர் வந்து 7% உங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டியிலேயே 3% 4%க்குலாம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது பணம். அப்போ 3-4% கந்து வட்டி வாங்கிட்டு நானே அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கு வந்து 7% கொடுப்பேன்னா எப்படி? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது நீண்ட காலத்தில் நடக்காது. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்படி ஒரு பிஸ்னஸ் மாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ் வரும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு என்ன எப்படி பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் மாடலாக இருந்ததுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனெல்லாம் ஹையர் பண்ணி நீ எனக்கு பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. கரெக்ட். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், நம்ம பணக்காரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பணக்காரன் இந்த விஷயம்லாம் பண்ணுறதில்ல. ஓகே. அப்போ நம்ம பணக்காரனாகணும்னா பணக்காரன் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்டு கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கண்காணிக்காமல் அதை அப்படியே விட்டுடுறாங்க. திருப்பி இதுதான் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபைன் மார்னிங் எல்லாம் ஒரு பெருசாக பெஸ்ட் ஆகும்போது தென் தே வில் டேக் இட். இந்த சினிமாவிலலாம் வந்து சொல்லுவாங்கள்ல கடைசியில் தான் போலீஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இம்மீடியட்டாக சொல்லணும். அதை தவிர நியூஸ் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது ஒரு அப்நார்மலாக சொன்னாங்கன்னா நியூஸ் பேப்பருக்கும் ஒரு பெரிய கடமை இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒன்று வருது, ப்ளீஸ் அவேர் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்னு சொல்லணும். ஆனால் ஏன் சொல்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேன் தான் வந்து புரிஞ்சுக்கணும். வெல்த் கிரியேஷனுங்கிறது ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணவே முடியாது. இந்த V3 ஆட்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் சார் இருந்துச்சு? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்களா ஸ்கேம்னு? இல்லை வந்துட்டு எப்படி இருந்துச்சு அது? சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி வெரி சிம்பிள் லாஜிக். ஓகே. இப்போ ஒரு ஃபிக்ஸடாக கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் ஒரு பேங்க்கில் வந்து நமக்கு ஒரு 7% ரிட்டர்ன் கிடைக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீரியடில் அதில் வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஓவர பீரியட்ல வந்து 15% எதிர்பார்க்குறாங்க. அதுவும் கேரண்டி கிடையாது, பட் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய. அப்போ 7%ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 15% வந்து ஓவர பீரியடுங்கிறதுனால நமக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை. அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர் சொன்னால் இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு 6 monthsல டபுள் ஆகுது, 1 yearல டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மேலே நமக்கு வந்து ஆசை இருக்குது. ஸோ எனி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி அதில் எந்த விதமான பேஸ் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதில் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குது, இல்லை சில பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராபப்ளி நீங்கள் 1 or 2 people சக்ஸஸ் பண்ணலாம், உங்களை நம்பி சேர்ந்த ஒரு 10-20 பேர் உங்களால் பாதிக்கப்படுவாங்க. பெட்டர் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணுறது நல்லது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.